பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறவர்கள், பக்தி மார்க்கத்தில் தீவிரமாக இருப்பவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று எவ்வளவோ சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. தமிழனுடைய ஒரு அறிவு சொத்தான சிறுபஞ்ச மூலம் சொல்லுகிறது, 5 செயல்கள் செய்பவன் சொர்க்கத்துக்கு போவான் என்று சொல்லுகிறது. அந்த 5 செயல்கள் என்ன? குளம் வெட்டுகிறவன், நீர் வழிந்தோட வாய்க்கால் அமைப்பவன், பொது கிணறு அமைப்பவன், விளைநிலம் உருவாக்குபவன், மரம் நடுபவன். இவன் 5 பேரும் சொர்க்கத்துக்கு போவான் என்று தமிழ் அறிவு மரபு சொல்கிறது. சொர்க்கம் என்றால் வேறொன்றுமல்ல, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற மகத்தான கனவுதான் சொர்க்கம். அது தனியாக வேறொன்றுமல்ல. இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு இவையெல்லாம் இருந்தால் வாழலாம். ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த 5ஐயும் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொன்ன நம்முடைய முன்னோர்கள் இந்த 5ஐயும் அழித்தால் நரகத்துக்கு போவான் என்று சொல்லவில்லை. ஏன்? இதை அழிக்கிற வேலையை மனிதன் செய்வானா என்று அவன் யோசித்திருக்கவே மாட்டான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னதான் கற்பனை செய்தாலும் மனிதன் இவ்வளவு கொடூரமானவனாக மாறுவான் என்று எந்த கவிஞனாலும் கற்பனையே செய்திருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இதை அழித்தால் ஒருவன் தனியே நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை அழிக்கிறவன் வாழ்ந்தாலே போதும், அதைவிட நரகம் வேறு எதுவும் இல்லை. மிக அழகா